இயேசுவின் பாதையில் நான் நடப்பேன். இயேசுவே என்னாலும் வழிகாட்டியே. இயேசுவே எங்களை ரட்சிக்க வந்த ரட்சகர். இயேசுவின் விசுவாச குடும்பம் நாங்கள். இயேசுவின் பாதையில் நான் நடப்பேன். இயேசுவே என்னாலும் வழிகாட்டியே. இயேசுவே எங்களை ரட்சிக்க வந்த ரட்சகர். இயேசுவின் விசுவாச குடும்பம் நாங்கள். இயேசுவே எப்போதும் துணையானவர். இயேசுவே எவ்வேளையிலும் வருவார். இயேசுவே எப்போதும் துணையானவர். இயேசுவே எவ்வேளையிலும் வருவார். இயேசு இருக்கும் வீட்டில் இருள் இல்லையே. இயேசுவை விசுவாசித்தால் நன்மையே. இயேசு இருக்கும் வீட்டில் இருள் இல்லையே. இயேசுவை விசுவாசித்தால் நன்மையே. இயேசுவின் பாதையில் நான் நடப்பேன். இயேசுவே என்னாலும் வழிகாட்டியே. இயேசுவே எங்களை ரட்சிக்க வந்த ரட்சகர். இயேசுவின் விசுவாச குடும்பம் நாங்கள். இயேசுவே எங்களை ரட்சிக்க வந்த ரட்சகர். இயேசுவின் விசுவாச குடும்பம் நாங்கள். இயேசுவே தேவனின் வழி நடந்தார். இயேசுவே தேவ சித்தம் நிறைவாக்கினார். இயேசுவே தேவனின் வழி நடந்தார். இயேசுவே தேவ சித்தம் நிறைவாக்கினார். இயேசுவை சோதித்த சாத்தானோ ஓடினார். இயேசுவோ சாத்தான் வலையில் விழவே இல்லை. இயேசுவை சோதித்த சாத்தானோ ஓடினார். இயேசுவோ சாத்தான் வலையில் விழவே இல்லை. இயேசுவின் பாதையில் நான் நடப்பேன். இயேசுவே என்னாலும் வழிகாட்டியே. இயேசுவே எங்களை ரட்சிக்க வந்த ரட்சகர். இயேசுவின் விசுவாச குடும்பம் நாங்கள். இயேசுவே எங்களை ரட்சிக்க வந்த ரட்சகர். இயேசுவின் விசுவாச குடும்பம் நாங்கள். இயேசுவின் பாதை மகிழ்ச்சியின் பாதை. இயேசுவின் பாதை நீதியின் பாதை. இயேசுவின் பாதை மகிழ்ச்சியின் பாதை. இயேசுவின் பாதை நீதியின் பாதை. இயேசுவின் பாதை பரிசுத்த பாதை. இயேசுவின் பாதை பரலோக பாதை. இயேசுவின் பாதை பரிசுத்த பாதை. இயேசுவின் பாதை பரலோக பாதை. இயேசுவின் பாதையில் நான் நடப்பேன். இயேசுவே என்னாலும் வழிகாட்டியே. இயேசுவே எங்களை ரட்சிக்க வந்த ரட்சகர். இயேசுவின் விசுவாச குடும்பம் நாங்கள். இயேசுவே எங்களை ரட்சிக்க வந்த ரட்சகர். இயேசுவின் விசுவாச குடும்பம் நாங்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்கள் யாவரையும் வரவேற்கிறேன். இந்த நாளின் தியானத்திற்காக தெரிந்து கொண்ட வேத வசனம் செய்தி தேவ நீதி வாசிக்கும்படியாக தெரிந்து கொண்ட வேத பகுதி ஏசாயா 45வது அதிகாரம் 8வது வசனத்தை வாசிக்க கேட்போம். வானங்களே உயர இருந்து சொரியுங்கள், ஆகாய மண்டலங்கள் நீதியை பொழிய கிடவது. பூமி திறவுண்டு இரட்சிப்பின் கனியை தந்து நீதியும் கூட விளைவதாக. கர்த்தராகிய நான் இவைகளை உண்டாக்குகிறேன். ஆமென். ஆகவே இந்த வேத வசனத்திலிருந்து கர்த்தராகிய ஆண்டவர் பூமியை எப்படி செழிப்பாக்குகிறார், பூமியில் இருக்கிற மக்களை எப்படி செழிப்பாக்குகிறார்,
எப்படி விடுதலைக்கு நேராக கொண்டு வருகிறார் என்ற ஒரு அருமையான வார்த்தை இந்த வேத பகுதியிலே கர்த்தராகிய ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். ஏனென்றால் நாம் பூமியிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். பூமியிலே அநேக காரியங்கள் அது தானாகவே செயல்படுகிறது. சூரியன் உதிப்பதற்கு யாரும் அதற்கு காலையிலே எழுந்து போய் கட்டளை கொடுப்பதில்லை. சந்திரனுக்கு யாரும் கட்டளை கொடுப்பதில்லை. இயற்கையிலே மனிதனுக்கு வருகிற, பூமியை நோக்கி வருகிற எதற்கும் மனுஷனுடைய கட்டளை எதற்குமே தேவையில்லை. காரணம், அது பரலோகத்தில் இருக்கிற கர்த்தராகிய ஆண்டவரால் உண்டாக்கப்பட்டு அவருடைய அதிகாரத்திற்கு கீழே இருக்கிறபடினாலே அங்கே இருந்து அது செயல்படுகிறது. ஆகவே பூமியிலே வாழக்கூடிய நம்முடைய வாழ்க்கையிலும் கூட அநேக நேரத்திலே நமக்கு கர்த்தரிடத்திலிருந்து அல்ல பரலோகத்தில் இருந்து நமக்கு அநேக நன்மைகள் நமக்கும் தெரியாமல் நம்மை நோக்கி இறங்கி வந்து கொண்டிருக்கிறது. அப்படி இறங்கி வருகிற அநேக நன்மைகளிலே ஒரு விசேஷமான ஒன்றுதான் நீதி. அது தேவனுடைய நீதி என்று வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. கர்த்தராகிய ஆண்டவர் வானங்களை கூப்பிடுகிறார். வானங்களே உயர இருந்து சொரியுங்கள். வானத்திலிருந்து பூமியை நோக்கி நீங்கள் இந்த கிரியைகளெல்லாம் செய்யுங்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஆகாய மண்டலங்கள் நீதியை பொழிய கடவது. ஆகாய மண்டலங்கள் நீதியை பொழிய கடவது. அப்படியானால் ஆகாயமும் வானமண்டலங்களும் இந்த பூமியினுடைய ஆசீர்வாதத்திற்காக, பூமியை மெயின்டைன் பண்ணுவதற்காக கர்த்தராகிய ஆண்டவர் பயன்படுத்துகிறார். வேதத்தில் நீங்கள் பார்ப்பீர்களானால் கர்த்தருடைய வசனம் ஆகாய மண்டலங்களிலே, வானங்களில் அங்கே எழுதப்பட்டிருக்கிறது என்று ஒரு வார்த்தையும் இருக்கிறது. ஆகவே கர்த்தராகிய ஆண்டவர் அவருடைய அதிகாரத்தையும் அவருடைய வல்லமையும் அவருடைய தூதர்களையும் அவர் பயன்படுத்துகின்ற பொழுது நேரடியாக பயன்படுத்துவது இல்லை. அவர் ஏற்கனவே எழுதி கொடுத்திருக்கிற வார்த்தையின் அடிப்படையிலே, எழுதி கொடுத்திருக்கிற அவருடைய சட்டத்தின் அடிப்படையிலே அவர் எல்லாவற்றையும் நேர்த்தியாய் செய்து கொண்டிருக்கிறார். அப்படி செய்கின்ற பொழுதுதான் தேவன் தன்னுடைய நீதியை வானத்திலிருந்து, ஆகாய மண்டலத்திலிருந்து இந்த பூமியை நோக்கி சொரிய கடவுது என்று தமிழிலே எழுதப்பட்டிருக்கிறது. ஆகவே நீதி என்று சொல்லுகின்ற பொழுது அது கிரியையை குறிக்கிறது, செயல்பாட்டை குறிக்கிறது. ஆகவே கர்த்தராகிய ஆண்டவர் இந்த பூமியை ஒரு ரட்சிப்பினால் நிரப்பி, ரட்சிப்பின் கனியினால் நிரம்பியிருக்கும்படியாக அவர் விரும்புகிறார். ரட்சிப்பு என்றாலே முழு சுதந்திரம் அல்லது முழு விடுதலையை குறிக்கிறது. இந்த முழு சுதந்திரம், இந்த முழு விடுதலை பெற்றுக்கொள்வதற்கு தேவன் பயன்படுத்துகிற ஒரு கருவிதான் நீதி என்ற ஒரு ஆயுதத்தை அவர் பயன்படுத்துகிறார். ஆகவே இந்த தேவனுடைய செய்கையாகிய நீதியை கர்த்தராகிய ஆண்டவர் வானத்திலிருந்து பூமியை நோக்கி அவர் கட்டளையிடுகிறார். அவர் கட்டளை இடுகின்ற பொழுது அவர் எதை நோக்கி எந்த காரியத்தை செய்யும்படியாக கட்டளை கொடுக்கிறாரோ அந்த கட்டளை பூமியிலே மனுஷனுக்குள்ளே வந்து இறங்குகிறது. வெறும் வெட்டாந்தரையில மட்டுமல்ல, மனுஷர்களுக்குள்ளே வந்து இறங்குகின்ற பொழுது மனுஷர்கள் கனி கொடுக்கக்கூடியவர்களாக, விடுதலை பெற்றவர்களாக மாறுகிறார்கள். தேவனுடைய நீதி பூமியில அந்த சராசரத்தில் இறங்குகின்ற பொழுது அவரால் படைக்கப்பட்ட இயற்கை தன் காரியங்களை தன் காலத்திலே அது கனி கொடுக்கக்கூடியதாக மாறுகிறது. எப்படி இருந்தாலும் சரி, கர்த்தராகிய ஆண்டவருடைய நீதி இந்த பூமியை நோக்கி இறங்கி வருகிறது. பிரியமானவர்களே, ஆக ரட்சிக்கப்பட்டிருக்கிற அல்லது விடுதலை பெற முடியாமல் தடுமாறுகிற நம்முடைய வாழ்க்கையிலும் கூட கர்த்தருடைய நீதி நம்மை நோக்கி இறங்கி வரும்படியாக நாம் கவனமாக இருப்போமானால் நம்முடைய வாழ்க்கையிலும் கூட இந்த தேவனுடைய நீதி சொரிகின்ற பொழுது அது நமக்கு விடுதலை கொடுக்கிறது. அந்த விடுதலை ரட்சிப்பாக மாறுகிறது. அந்த ரட்சிப்புக்குள்ளே கனிகள் உண்டாகிறது. ஆகவே கனியுள்ள ஒரு மரம், கனியுள்ள ஒரு செடி, கனியுள்ள ஒரு பயிர்களை தான் மனுஷன் பயன்படுத்த விரும்புவார்களே ஒழிய கனியற்ற ஒரு மரத்தையோ கனியற்ற ஒரு செடியையோ மனுஷன் பயன்படுத்துவதற்கு விரும்புவதில்லை. அவைகளை சுட்டெரித்து போட்டு விடுகிறார்கள். ஆகவே நாம் இந்த உலகத்திலே மனுஷர்களாய் வாழ்கிற இந்த காலங்களிலே நாம் மற்றவர்களுக்கு பயன்பட வேண்டும் என்ற நோக்கத்தோடு கர்த்தராகிய ஆண்டவர் நம்மை உருவாக்கி வைத்திருக்கிறார். வெறுமனே நாம மட்டுமே வாழ்ந்து நாம மட்டுமே நம்முடைய காரியங்களை செய்து வாழ முடியுமா என்று யோசித்து பார்த்தால் ஒரு மனுஷனும் ஒரு காலம் தானாகவே தன் காரியங்களை செய்து இந்த பூமியிலே வாழ முடியாது.
ஒரு மனுஷனுடைய உதவி இன்னொரு மனுஷனுக்கு தேவைப்படுகிறது. ஒரு தேசத்தினுடைய உதவி இன்னொரு தேசத்திற்கு தேவைப்படுகிறது. ஒரு தேசத்தில் இருக்கக்கூடிய கால சூழ்நிலைகள் இன்னொரு தேசத்து மக்களுக்கு அது தேவைப்படுகிறது. பிரியமானவர்களே, இவைகள் எல்லாமே தேவன் தன்னுடைய நீதியாகிய கிரியையை கொண்டு இந்த பூமியிலே செயலாற்றுகிறார். ஆகவே அவருடைய செயல்பாடுகளாகிய அவருடைய கிரியைகளை நாம் உற்றித்து கவனித்து கொண்டே இருப்போமானால் நாம் விடுவிக்கப்பட்ட மக்களாய் இந்த பூமியிலே மற்றவர்களுக்கு பயன்படக்கூடிய மக்களாய், குடும்பத்திலே மற்றவர்களுக்கு பயன்படக்கூடிய மக்களாய் நம்மிடத்திலே கனிகள் உருவாக ஆரம்பிக்கிறது. கனியற்ற மரம் பிரயோஜனமற்ற ஒரு மரமாக மாறுகிறது போல நாம் அப்படி வாழாமல் கனி உள்ள மரமாய் இந்த பூமியிலே நமக்கும் பிரயோஜனமாய் மற்றவர்களுக்கும் பிரயோஜனமாய் வாழும்படியாக கர்த்தராகிய ஆண்டவர் இந்த நீதியின் கிரியையை அவர் செய்கிறார். ஆகவே இரண்டாவதாக நாம் தியானிப்போம், நீதியை செய்கிறவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்று நாம் கண்டுபிடிப்பது. 1 யோவான் 2:29. அவர் நீதி உள்ளவராயிருக்கிறார் என்று உங்களுக்கு தெரிந்திருப்பதினால் நீதியை செய்கிறவனவனும் அவரில் பிறந்தவன் என்று அறிந்திருக்கிறீர்கள். ஆமேன். ஆகவே தேவன் தன்னுடைய நீதியை இந்த பூமியிலே அனுப்புகிறார். அந்த நீதி மனுஷனுக்குள்ளே இறங்கி வரும்பொழுது அவன் விடுவிக்கப்பட்டு ரட்சிக்கப்பட்டு அவன் கனிகளை கொடுக்கக்கூடிய மனிதனாய் மாறிவிடுகிறான். ஆனால் வேதம் சொல்லுகிறது, நீதியை செய்கிறவர்கள் அவரில் பிறந்திருக்கிறார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆகவே கர்த்தராகிய ஆண்டவர் விரும்புகிற நீதியை செய்கிற மக்களை எப்படி கண்டுபிடிப்பது? 2 காரியங்களை வைத்து நீதியை பெற்றவர்கள் யார் என்பதை கண்டுபிடிக்க முடியும். 1, தேவன் படைத்தவருடைய ஆவியை, தேவ ஆவியை பெற்றவர்களாக, அந்த ஆவியானவருக்கு இடம் கொடுக்கக்கூடியவர்களாக அல்லது ஆவியானவரோடு இணைந்து செயல்பட விருப்பம் உள்ளவர்களாக இருப்பார்கள். ஆகவே அது மட்டுமல்ல, கடவுளுடைய சித்தம் தன்னை படைத்தவருடைய நோக்கத்தை நிறைவேற்றுவதற்கு தன்னை அர்ப்பணிப்பார்கள். தன்னுடைய சுய சித்தத்தை மட்டுமல்ல, தன்னை படைத்தவருடைய நோக்கத்தை நிறைவேற்ற வேண்டும், நன்மையான காரியங்களை மற்றவர்களுக்கு செய்ய வேண்டும், நற்கிரியைகளை மற்றவர்களுக்கு செய்ய வேண்டும் என்று அவருடைய நோக்கம் கிட்டத்தட்ட 75% மேலே அதிகமாய் அந்த நோக்கம் மட்டுமே அவருடைய வாழ்க்கையிலே பின்பற்றி கொண்டிருப்பார்கள். ஆக இப்படிப்பட்டவர்களிடத்திலே இந்த நீதி விளங்குகிறது. இந்த நீதி யாருக்குள்ளெல்லாம் செயல்படுகிறதோ அவர்கள் கர்த்தரால் பிறந்திருக்கிறார்கள் என்ற ஒரு வார்த்தை இங்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. கர்த்தருடைய மக்களே, தேவனுடைய மக்களே, ஆகவே நீதியை நாம் செய்யும் பொழுது எந்த ஒரு பாகுபாடும் இல்லாமல் கர்த்தராகிய ஆண்டவர் இந்த நீதியை செய்கிற யாராக இருந்தாலும் தன்னுடைய மக்களாக அவர் ஏற்றுக்கொள்ளுகிறார், தன்னுடைய பிள்ளைகளாக ஏற்றுக்கொள்ளுகிறார். ஏனென்றால் நன்மை செய்கிறவன் ஒருவனும் இல்லை என்று சொல்லி இந்த பூமியில் எழுதப்பட்டிருக்கிறது. ஆக நன்மை செய்வது என்பதும் கூட நம்முடைய சுய முயற்சியினால் முடியாது. இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு சக்தி நமக்கு உதவி செய்கின்ற பொழுது மட்டும்தான் இந்த பூமியிலே நாம் மற்றவர்களுக்கு உதவி செய்யக்கூடிய மக்களாய் மாற்றப்படுகிறோம். சுய முயற்சினாலே இது நடப்பது என்பது முடியாத ஒரு காரியம். ஆகவே நீதியை செய்கிறவர்கள் கிறிஸ்து இயேசுவில் அல்லது அவரில் பிறந்திருக்கிறார்கள் என்பதை நாம் அறிந்து கொள்ளுகிறோம். கர்த்தருக்கு பிரியமானவர்களே, ஆக ரட்சிப்பின் கனி இந்த நீதியை செய்ய 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 நமக்குள்ள இந்த கனி உள்ள வாழ்க்கையானது பெருக ஆரம்பிக்கிறது. ஆக நமக்காக மட்டுமல்ல, மற்றவர்களுக்காக வாழுகிற ஒரு பாக்கியம் உண்டாகி நாம் மற்றவர்களை சந்தோஷப்படுத்துகிற ஒரு நன்மையான காரியத்தை இந்த பூமியிலே நிறைவேற்றக்கூடிய மக்களாய் நாம் மாறிக்கொண்டிருக்கிறோம். மூன்றாவதாக 2 தீமோத்தேயு 2:22 வாசிக்க கேட்போம். அன்றியும் பாலித்துக்குரிய இச்சைகளுக்கு விலகியோடி சுத்த இருதயத்தோடு கர்த்தரை தொழுது கொள்கிறவர்களுடனே நீதியையும் விசுவாசத்தையும் அன்பையும் சமாதானத்தையும் அடையும்படி நாடு. ஆமேன். ஆகவே இந்த 2 தீமோத்தேயு 2:22 பார்ப்பீர்களானால், நீதியை செய்கிறவர்கள், நல்ல செயல்களை மற்றவர்களுக்கு செய்ய வேண்டும் என்று விரும்புகிறவர்கள் அநேக நேரத்திலே சிக்கிக்கொள்ளுகிற ஒரு முக்கியமான பகுதியை தான் இச்சையினால் சிக்கிக்கொள்ளுகிற ஒரு அனுபவம். பாலியத்திற்குரிய இச்சை என்று எழுதப்பட்டிருக்கிறது. அதாவது மற்றவர்களுடைய எந்த ஒரு காரியத்தையும் நீ இச்சிக்காதே என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. அது இச்சிக்கின்ற பொழுது நமக்குள்ளே அந்த பியூரிட்டி, அந்த சுத்தமான இருதயம்,
சுத்த மனசாட்சி அங்கே கலங்கடிக்கப்படுகிறது. ஆகையினால்தான் பாலியத்திற்குரிய இச்சைகளுக்கு விட்டு நீ விலகி ஓடு என்று சொல்லி அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார். நீ நடந்து போ என்று சொல்லி கூட சொல்லவில்லை, விலகி ஓடிவிடு. காரணம், எப்பொழுதுமே இந்த இச்சையானது மனுஷனை பிடிப்பதற்காக அது சூழ்ச்சி செய்து கொண்டே இருக்கும். காரணம், இந்த பூமியிலே அவன் நற்கிரிகளை செய்துவிடக் கூடாது என்று அந்த கிரியைகள், அசுத்த கிரியைகள் இந்த பூமியிலே வேலை செய்து கொண்டே இருக்கிறது. ஆகவே இவைகளுக்கு விலகி ஓடுகின்ற பொழுது நாம் நற்கிரிகளை செய்வதற்கு பாத்திரம் உள்ளவர்களாய், சரியான மனிதர்களாய், பக்குவம் உள்ளவர்களாய் நாம் மாறுகிறோம் என்ற ஒரு அடையாளத்தை நாம் பெற்றுக்கொள்ளுகிறோம். ஆகவே இப்படிப்பட்டவர்களை விட்டு விலகி கர்த்தரை தொழுது கொள்ளுகிறவர்களோடு என்ன செய்ய வேண்டுமாம்? ஐக்கியத்தை தேட வேண்டும். கர்த்தரை தொழுது கொள்ளுகிறவர்களும் எப்படிப்பட்டவர்களாக இருப்பார்கள்? அவர்களும் தேவ ஆவியானோடு இசைந்திருப்பார்கள். இரண்டாவது, கடவுளுடைய நோக்கத்தை, தன்னை படைத்தவருடைய நோக்கத்தை நிறைவேற்றும் என்ற எண்ணம் உள்ளவர்கள் இந்த தேவ நீதியை பின்பற்றக்கூடிய மக்களாக இருக்கிறார்கள். இவர்களிடத்திலே 4 காரியங்கள் இருக்கிறது என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. ஒன்று, நீதி இவர்களுக்குள்ளே வாசமாய் இருக்கிறது. நான் தன்னை படைத்தவருக்காக என்ன செய்வது, இந்த பூமியில எந்த நற்கிரிகளை செய்வது என்பதற்காக அவர்கள் செயல்படுகிறார்கள். இரண்டாவதாக, விசுவாசம் உண்டாகிறது. எதுவுமே எல்லாமே நடக்காது என்பதை விட தன்னை படைத்தவருடைய கரத்தின் வல்லமையினாலே இவைகளை நற்கிரிகளை செய்ய முடியும், நல்ல கிரிகளை செய்ய முடியும் என்ற நம்பிக்கை இவர்களுக்குள்ளே நிரம்பியிருக்கிறது. மூன்றாவதாக, உலகம் தரக்கூடாத ஒரு விசேஷித்த ஒரு தெய்வீக அன்பு, த டிவைன் லவ், தெய்வீக அன்பு இவருடைய இருதயத்தை நிரப்பி வைத்திருக்கிறது. சமாதானம் இவர்களை நிரப்பி வைத்திருக்கிறது. ஆகையினாலே அப்போஸ்தலன் பவுல் தீமோத்தேயுக்கு எழுதுகின்ற பொழுது, இப்படிப்பட்டவர்களை நீ தேடி அவர்களிடத்தில் இருக்கக்கூடிய இந்த அன்பு, நீதி, விசுவாசம், சமாதானத்தை நீ அடையும்படி நாடு, நீ அடையும்படி பெற்றுக்கொள்ளும்படி நாடு. பிரியமானவர்களே, இந்த பூமியிலே தனித்து வாழ்ந்து எதையும் சாதிப்பது என்பது 100% வாய்ப்பே இல்லை. அது உலகத்தில் இருக்கிற எந்த ஜீவராசியாக இருந்தாலும் ஒன்றுடைய உதவி மற்றொன்றுக்கு தேவைப்படுகிறது. ஆகினால இந்த பூமியிலே தாம் மட்டும் நம்முடைய நம்பிக்கையை வைத்து, நம்முடைய விசுவாசத்தை வைத்து வாழ்ந்து விடலாம் என்று நினைக்கும் பொழுது அநேக நேரத்திலே எங்கேயோ சில நன்மைகளை நாம் தவற விடுகிறோம். ஆனால் கர்த்தரை தொழுது கொள்ளுகிறவர்களோடு நாம் சேருகின்ற பொழுது அந்த அன்பின் ஐக்கியம் நமக்கு கிடைக்கிறது. அவரிடத்தில் இருக்கிற விசுவாசத்தின் பலன் நமக்கு கிடைக்கிறது. அவரிடத்தில் இருக்கிற சமாதானத்தின் பலன் நமக்கு கிடைக்கிறது. அன்புக்குரியவர்களே, ஆகையினாலே தான் அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதுகிறார், இந்த பூமியிலே நாம் நீதியை நடப்பிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். அநேக நேரத்திலே என்னுடைய இல்லத்தை நோக்கி அநேகர் வருவது உண்டு. வருகின்ற பொழுது ஜஸ்ட் உங்களை பார்த்துட்டு போகணும்னு சொல்லி வரக்கூடிய மக்கள் சில மணி நேரங்கள் அங்கேயே உட்கார்ந்துருவாங்க. காரணம் என்னன்னு கேட்டால், வீட்டுக்குள்ளே வந்தோடனே ஒரு தேவ சமாதானத்தை உணர்கிறேன், எனக்கு ஒரு மகிழ்ச்சியை உணர்கிறேன், மனதிற்குள்ள வித்தியாசத்தை உணர்கிறேன், ஆக எழுந்து போவதற்கு எனக்கு மனமில்லை என்று சொல்லுகிற மக்கள் அநேகரை கண்டிருக்கிறேன். தேவ பிள்ளைகளே, கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆகினாலே ஒரு விசேஷித்த ஒரு சமாதானம் ஒவ்வொரு மனுஷனுக்குள்ளும் ஆண்டவர் வைத்திருக்கிறார். ஆகவே அந்த சமாதானத்தை பெற்றுக்கொள்வதற்கு நாம் அப்படிப்பட்டவர்களோடு ஐக்கியம் கொள்ளுகின்ற பொழுது இப்படிப்பட்ட நன்மைகளை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று இங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறபடினாலே, நாம் தேவ நீதியை நிறைவேற்றுவதற்கு விரும்புகிறபடினாலே, அந்த நீதியை நிறைவேற்றுவதற்கு இந்த வழியாக நாம் பிரவேசிக்க வேண்டும். இந்த வழியில பிரவேசிக்கின்ற பொழுது நம்மை படைத்த கடவுளுக்கு பிரியமானவர்களாக இந்த பூமியிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். கர்த்தருடைய மக்களே, இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற இந்த வேளையிலும் கூட தானே தேவனுடைய மகிமையும் ஒரு தேவனுடைய பிரசன்னமும் உங்கள் ஒவ்வொரு மேலும் இப்பொழுது இறங்கி கொண்டிருக்கிறது. என்னுடைய ஆவிக்குரிய கண்களிலே அவைகளை உணர்கிறேன். ஏதோ ஒரு விதத்திலே உங்களுக்கு ஒரு போராட்டம் விலகுகிறது, ஒரு துக்கம் மாறுகிறது. உங்களுடைய குடும்ப வாழ்க்கையில, தனிப்பட்ட வாழ்க்கையில யாரோடைய ஐக்கியம் வைக்க எனக்கு பயமாக இருக்கிறது, யாரை நம்புவது என்று எனக்கு தெரியவில்லை என்று சொல்லி அநேக நேரத்திலே குழப்பத்தோடு இருக்கிற உங்களுடைய மனநிலையிலே ஒரு மாற்றம் உண்டாகிறது. பரிசுத்த ஆவியானுடைய வல்லமை உங்களுக்குள் ஒரு நல்ல வழியை திறக்கிறார். நல்ல நண்பர்களை நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள், நல்ல குடும்பங்களை நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள்.
உங்களுடைய உறவில் இருக்கிற விரிசல்கள் மாறி அங்கே அன்பு, தேவ சமாதானம், விசுவாசம் இவைகள் உள்ள நண்பர்களை கர்த்தராகிய ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்க இறங்கி கொண்டிருக்க காரணம், உங்களுடைய வாழ்க்கை தேவனுடைய பார்வையிலே, கர்த்தருடைய பார்வையிலே விசேஷித்தமான ஒரு வாழ்க்கை. உங்களுடைய வாழ்க்கையின் பயணத்தை கர்த்தராகிய ஆண்டவர் மதிக்கிறார். மனுஷன் ஒருவேளை மதிக்காமல் இருக்கலாம். உங்களை படைத்த, என்னை படைத்த, நம்மை படைத்த கடவுள் நம்முடைய வாழ்க்கையை நம்மை அவர் மதிக்கிறபடினாலே அவருடைய ஜீவன் இறங்கி கொண்டிருக்கிறது. மூன்றாவதாக ரோமர் 6:13 வாசிக்க கேட்போம். நீங்கள் உங்கள் அவயங்களை அநீதியின் ஆயுதங்களாக பாவத்திற்கு ஒப்புக்கொடாமல் உங்களை மரித்தோரிலிருந்து பிழைத்திருக்கிறவர்களாக தேவனுக்கு ஒப்புக்கொடுத்து உங்கள் அவயங்களை நீதிக்குரிய ஆயுதங்களாக தேவனுக்கு ஒப்புக்கொடுங்கள். ஆமென். நான்காவதாக பார்க்கும் பொழுது நம்முடைய சரீரத்தில் இருக்கிற அவயங்களை, உறுப்புகளை அநீதியின் ஆயுதங்களாக பயன்படுத்த வேண்டாம். அந்த சரீரத்தின் உறுப்புகள் எல்லாவற்றையும் நீதியின் ஆயுதங்களாக பயன்படுத்துங்கள். அதற்கு உங்களை படைத்த கடவுளிடத்திலே, கர்த்தரிடத்திலே உங்களுடைய சரீரத்தின் அவயங்களை ஒப்புக்கொடுங்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. காரணம், அவருடைய நீதியாகிய கிரியைகளை இந்த பூமியிலே செய்ய வேண்டுமானால் நம்முடைய சரீரத்தில் இருக்கிற ஒவ்வொரு உறுப்புகளுக்கும் அதற்கு பங்கு உண்டு. கையில்லாமல் கால் மட்டும் போய் ஒரு வேலையை செய்துவிட முடியுமா என்றால் கண்டிப்பாக முடியாது. அல்லது கால் இருக்கிறது, கால்களை வைத்து மட்டும் ஒரு காரியத்தை செய்துவிட வேண்டுமானால் முடியாது. அல்லது கண் நன்றாக இருக்கிறது, இதை கண்ணை மட்டுமே வச்சு ஒரு வேலை செஞ்சலாம், முடியவே முடியாது. இந்த உடம்புல இருக்கிற ஒவ்வொரு அவயங்களும் நாம் ஒரு காரியத்தை செய்யும் பொழுது, ஒரு வேலையை செய்யும் பொழுது இந்த உடம்பில் இருக்கிற எல்லா அவயங்களும் நமக்கு ஒத்துழைப்பு கொடுக்க வேண்டும். ஆகவே ஒரு அவயத்தை நீதியின் அவயமாகவும் இன்னொரு அவயத்தை அநீதியின் அவயமாகவும் வைத்து கொண்டால் அது ரெண்டும் கான்ட்ரவர்சி ஆகிறபடினாலே, ஒன்றுக்கு ஒன்று எதிராக இருக்கிறபடினாலே ஒத்துழைப்பு கொடுப்பது இல்லை. ஆகவே தான் அநேக நேரத்தில் நம்முடைய வார்த்தைகள் ஒன்றாக இருக்கும், நாம் சிந்திக்கிற சிந்தைகள் ஒன்றாக இருக்கும், நாம் செய்கிற கிரியைகள் வேறொன்றாக இருக்கின்ற பொழுது வாழ்க்கையில ஒன்றை சாதிக்க முடிவது இல்லை. ஆகையினால தான் நம்முடைய சரீரத்தின் அவயங்களை நீதியின் அவயங்களாக கர்த்தரிடத்தில் ஒப்பு கொடுக்கின்ற பொழுது அவர் அதை ஆசீர்வதிக்கிறார். அந்த நீதியின் அவயங்கள் ஒரு காரியத்தை செய்யும் பொழுது, ஒரு நற்கிரியை செய்கின்ற பொழுது நம்முடைய சரீரத்தின் எல்லா உறுப்புகளும் அந்த செயல்களுக்கு அது ஒத்துழைப்பு கொடுக்கிறது. ஒத்துழைப்பு கொடுக்கும் பொழுது நாம் அந்த செயலை முழுசாய் செய்து முடித்தவர்களாய் மாறுகிறோம், திருப்தி அடைந்தவர்களாய் மாறுகிறோம். இந்த உலகத்திலே நாம் ஒரு திருப்தி அடைந்த மக்களாய் வாழ்ந்து செழிக்கும்படியாக கர்த்தராகிய ஆண்டவர் நமக்கு உதவி செய்கிறார். ஆகவே இந்த வார்த்தை கேட்கிறவங்களுடைய வாழ்க்கையிலும் கூட இந்த ரட்சிப்பின் கனி பெருக வேண்டுமானால் இந்த வழியிலே வருகின்ற பொழுது அது பெருகி அநேக மக்களுக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வருகிறது. நாமும் இந்த பூமியில் இருக்கிற நாட்களிலே திருப்தியுள்ள மக்களாய், நிம்மதியுள்ள மக்களாய், அர்த்தமுள்ள ஒரு வாழ்க்கை வாழ்ந்துவிட்டோம், வாழ்கிறோம் என்ற ஒரு மக்களாய் வாழ்வதற்கு கர்த்தராகிய ஆண்டவர் நமக்கு உதவி செய்கிறார். ஜெபம் செய்வோம். பரிசுத்தமுள்ள பரலோக பிதாவே, தேவனே, தேவகுமாரனே, தூய ஆவியானவரே, உம்முடைய நீதியை ஆண்டவர் நாங்கள் அறியாதிருந்தாலும் வானங்கள் சொரியும்படியாக ஆகாய மண்டலங்கள் ஆண்டவர் பூமியை நோக்கி உம்முடைய நீதியை ஆண்டவரப்ப நீங்க திரளாய் அனுப்பி கொண்டிருக்கிறீங்க ஆண்டவரே. அந்த நீதி இந்த பூமியில மனுஷருக்குள் இறங்குகிறது, மனுஷர்கள் விடுவிக்கப்படுகிறார்கள், கனி கொடுக்கிறார்கள். இந்த பூமியில இருக்கக்கூடிய ஒவ்வொரு சிருஷ்டி மீதும் உம்முடைய ஆண்டவரே நீதி இறங்குகின்ற பொழுது அதன் தன் காரியத்தை செய்து உம்முடைய சித்தத்தை நிறைவேற்றுகிறது ஆண்டவரே. என்னோடு கூட சேர்ந்து ஜெபிக்கிற உம்முடைய மக்களுக்காக வருகிறேன், வேண்டுகிறேன் ஆண்டவர். யாரெல்லாம் நானும் இந்த ரட்சிப்பின் கனியை பெற்று இந்த நீதியை அதிகமாய் செய்து எனக்கும் மற்றவர்களுக்கும் பாக்கியமுள்ள மக்களாய் வாழ வேண்டும் என்று விரும்புகிறார்களோ ஒவ்வொரு மேலும் உம்முடைய நீதி விளங்குவதாக, உம்முடைய நீதியின் ஆயுதம் உண்டாவதாக. ஆண்ட நீதி உம்முடைய கிரியைகள் ஆண்டவரை இறங்கி நிரப்புவதாக, கையின் பிரயாசத்தில் நிரப்புவதாக. யாரெல்லாம் தன்னுடைய சரீரத்தின் அவயங்கள் என்னுடைய கட்டுப்பாட்டுக்குள் வரவில்லையே, இதோ பரிசுத்தத்திற்குள் வரவில்லையே, அது இச்சைக்குள் ஓடிக்கொண்டிருக்கிறது, அது தட்டு தடுமாறி கட்டுக்கு அடங்காத வகையிலே விலகி ஓடுகிறது என்று சொல்லி கதறுகிற உங்களுடைய பிள்ளைகளுடைய அவயங்களை நீர் குணமாக்குவீராக.
நீ சுகமாக்குவீராக. அந்த அவயங்கள் நற்கிரியை செய்வதற்கு ஆண்டவரே மிகுந்த பிரயோஜனம் உள்ளதாய் அந்த கிரியைகள் எல்லாம் ஆண்டவரே உடம்பில் சரீரத்தில் இருக்கிற ஒவ்வொரு அவயங்களிலும் உம்முடைய கிரியை நடப்பதாக, ரட்சிப்பின் கனி ஒவ்வொருக்குள்ளும் உண்டாவதாக, நன்மை உண்டாவதாக. கர்த்தாவே, இந்த பூமியில் அங்கலாய்க்கிற மக்களை ஆசீர்வதிப்பீராக. அவர்கள் அரைக்குறையாய் ஆண்டவரப்பா பூமியிலே கைவிடப்பட்ட மக்களாய் இருக்கிறார்கள் அப்பா. கைவிடப்பட்ட மக்களுக்கெல்லாம் கர்த்தாவே உதவிகரத்தை நீட்டுவீராக. உம்முடைய நீதி அப்படிப்பட்ட மக்கள் மேலே இறங்குவதாகப்பா. பசியோடும் பட்டினியோடும் ஆண்டவர் கைவிடப்பட்டு இருக்கிற நிலைமையில் இருக்கிற மக்களை கண்ணோக்கி பார்ப்பீராக. அவர்களுக்கு உதவி கரத்தை நீட்டுவீராக. உம்முடைய நீதி இறங்குவதாக, நீதி செயல்படுவதாக, ரட்சிப்பின் கனியுடைய மக்களுக்கு நிரம்ப உண்டாவதாக. ஆசீர்வதிப்பீராக. நன்மை செய்யுங்க. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வேண்டி ஜெபிக்கிறேன் எங்கள் அன்பின் பரலோக பிதாவே. ஆமென், ஆமென்.